வீட்ல தான் தூங்கணும். எனக்கும் அங்கே ஆக்சுவலி அம்மா வீட்டுக்கு வந்தால் தான் தூங்குவேன். ஆனால் இப்போது 4 டேஸாக எனக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. பிகாஸ் அம்மாவுக்கும் வேலை அதிகமாக இருக்குது. அண்ணாவை பார்த்துட்டு வீட்டில் வேலை, வீடு துடைக்கிறது, அது இதுன்னு டெய்லி அதுவே ப்ராசஸ் கரெக்டாக இருக்குது. பாப்பாவை பார்த்துக்கவே முடியல. அங்கே நல்லா தூங்குவா, இங்கே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா. அவளுக்கும் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. எப்படா அங்கே போவோன்னு இருக்குது எனக்கு. ஓ சூப்பர், சேஃபாக போயிட்டு வர சொல்லு. சரி சரி பாட்டி. அங்கே இதில் தான் குமாரசுவாமி கோயில் இருக்குல்ல, அங்கே தான். வாங்க கார்த்தி ப்ரோ, நான் எங்கள் வீட்டில் தான் இருப்பேன். நீ ஃப்ரீயாக இருந்தால் கால் பண்ணு. சரி சரி பாட்டி. கார்த்தி ப்ரோ வணக்கம், சாப்பிட்டாச்சா? வணக்கம் சிஸ்டர் மை ப்ரோ. வணக்கம் வணக்கம் கார்த்தி ப்ரோ. ஓ அந்த கோவிலா? ஆமாம் ஆமாம், அதே தான். கார்த்தி ப்ரோ அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நான் சாப்பிட்டேன் ப்ரோ, நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன ஸ்பெஷலு? எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி? என்னை பற்றி ஏவி வரலையா என்ன? அவள் அன்றைக்கி வந்து போனா, அவ்வளோதான். அன்றைக்கி ஒரே நாள் தான் வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்திருப்பா, அவ்வளோதான். ஓகே, வராமல் இருக்கிறது உனக்கு நல்லது. அதே தான், நாம் தான் தேவையில்லாமல் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் லிங்க் அனுப்பி. சிஸ்டர் டுடே மை பர்த்டே ட்ரீட் வச்சேன், அதான் ஒரு ட்விஸ்ட்டு சிஸ்டர். தோசை ட்ரீட் அப்போ தான் சிஸ்டர் உங்கள் ஞாபகம் வந்துடுச்சு. உங்கள் பர்த்டேவா? சும்மா தானே சொல்கிறீங்க, ஆல்ரெடி உங்கள் பர்த்டேன்னு தானே சொன்னீங்க ஒரு நாள். ஹாய் சகோதரி, எப்படி இருக்கீங்க? இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி அண்ணா, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு சிறப்பாக அமையணும் எல்லாருக்கும். நான் லைக் போட்டு விட்டேன், நன்றி அண்ணா. எப்படி இருக்கீங்க முகமது அண்ணா? சாரி சிஸ்டர், மை ஃப்ரெண்டு பர்த்டே. ஓஹோ, அதுக்கு தோசை தானா?